Hey friends, இப்போ பார்த்தீங்கன்னா டம்ப்ளா சிக்ஸர்ஸ்க்கும் கேலி மார்வல்ஸ்க்கும் எல்பிஎல் மேட்ச் நம்பர் 12 இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு நைட்டு நடக்குது. இந்த மேட்சோடைய கம்ப்ளீட் ஃபுல் அனாலிசிஸ் எந்த பிளேயருக்கான ஆப்ஷன் ட்ரீம் டீமுக்கு இருக்குது, எந்த பிளேயர் கிராண்ட் லீக்கு எடுக்கலாம், எந்த பிளேயர் ரிஸ்கி பிக்கு, எந்த பிளேயர் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எந்த பிளேயரை வந்து நம்ம லீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம் கேப்டன் வைஸ் ஆப்ஷனோட. அது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரெடிக்ஷன் என்ன இது பார்த்தாலும் கண்டிப்பாக வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு அது படி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கான பிளேயர்ஸ் எந்த பிளேயரை லீவ் பண்ணலான்னு தோணும். லாஸ்ட் மேட்ச்சில் அந்த வென்யூவில் யார் எப்படி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எத்தனை ஓவர் போட்டிருக்காங்கன்னு தெரியும். இப்போ இந்த மேட்சில் வந்து மொத்தமாக 9 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1790 மேலேயே 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, 150 கீழே 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 180 to 170 வரை இங்கே இந்த பிச்சுக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹை ஸ்கோர் 207 வரைக்கும் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து 115 120 வரைக்கும் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே நடந்த லாஸ்ட் மேட்ச்சில் கேலி மார்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 176 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க வந்து கேஎஃப்எல் வந்து 175 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இவங்க 17 ஓவர்ஸ்லேயே அதை அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பின் வந்து பெரிய அளவுக்கான இது இல்லை. ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா டம்ப்ளா சிக்ஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 218 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனால் 188 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் சேஸ் பண்ண முடியல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 190 200 வர்றப்போ இங்கே சேசின் வந்து ஓரளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால போத் வந்து ஸ்கோர் வந்து இங்கே ப்ளே பண்ணதில் 190 வரைக்கும் 180 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இங்கே லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் 14 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 8ம் செகண்ட் இன்னிங்ஸில் 6ம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபேஸ் வந்து 18, செகண்ட் இன்னிங்ஸில் 15 எடுத்துருக்காங்க. ஸோ இது ஆவரேஜாக ஒரு 4 மேட்சுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 18 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை 4 இதுக்கு கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு 4 to 5 விக்கெட் 4 விக்கெட் தான் ஒரு மேட்ச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு தக்கனமான பவுலர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கான கெட்டுகட்டில் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸில் டம்ப்ளா சிக்ஸர்ஸ் 6 வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டம்ப்ளா சிக்ஸர்ஸ் வந்து இவங்களை வந்து டாமினேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க டீமும் நல்ல ஈக்குவல் ஃபைட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கேலி மார்வல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளெயின் 11 வந்து ஏதாவது 1 or 2 மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் சேம் இதில் வந்து அவங்க போவாங்க. இவங்க டம்ப்ளா சிக்ஸர்ஸை பொறுத்தவரை லாஸ் ஆகிட்டு வர்றதுனால கண்டிப்பாக 1 or 2 சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தக்கனமான ஆஃப் ஸ்பின் பவுலர் அந்த டீமில் வந்து இருக்கிற பட்சத்தில் அவங்கள நீங்கள் முக்கியத்துவமாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டம்ப்ளா சிக்ஸர்ஸ்க்கும் கேலி மார்வல்ஸ்க்குமான மேட்ச்சு, இந்த மேட்சோடைய இதோட பிச் ரிப்போர்ட் வந்து பேட்டினுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு செட்டில் ஆயிடுறாங்க. பவர் பிளே ஒரு இது முடித்தாலும் சப்போஸ் விக்கெட் ஃபால் ஆனாலும் அவங்க ஒரு பின்னாடி ஒரு 180 வரைக்கும் வந்து அடிச்சிடுறாங்க. பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து மேக்ஸிமம் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விக்கெட்டு தான் விழ வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த இது கிடைக்கும் போது டேர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போட்டிருக்கு. அதனால அந்த மாதிரி டேர்ன் அந்த பிச்சில் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக 1 to 2 விக்கெட் உறுதியாக அந்த வென்யூவில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஹிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிடுறாங்க. நல்லா ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணிடுறாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஐ உடானா அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வைஸ் கேப்டன் வந்து ஷிஃபர்ட் வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இது மாறக்கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை 2 டீமுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ரெண்டுமே ஈக்குவல் ஒரு டீம் தான். ஹெட்டுல வந்து ஓரளவு இவங்க பண்ணியிருந்தா கூட இவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணி போடுங்க. இதில் வந்து 9 கிரெடிட்டில் பொறுத்தவரை 4 பேர் இந்த மேட்ச்சில் இருக்கிறாங்க. இதில் வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா 75 above இருக்கிறாங்க. நம்ம முஸ்தபர் ரஹ்மானும் அலெக்ஸ் ஹேல்ஸும் பொறுத்தவரை இந்த வென்யூவில் ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கான அந்த ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா
கண்டிப்பான அந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை யாருக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குன்னா இந்த கேட்டகரியில் தீக்ஷனாக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில். இந்த ஹெட் டு ஹெட்டில் இவங்க டீம் கூட ஒரு 12 விக்கெட் எடுத்துருக்குறாங்க, வென்யூவில் ஒரு 2 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. செலெக்ஷன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் தீக்ஷனாவை இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். முஸ்தபர் ரஹ்மானா இல்லை நம்ம தீக்ஷனா எடுக்கலாம். அப்படி முஸ்தபர் ரஹ்மான் எடுக்கலைன்னா யாரை எடுக்கலான்னு நான் அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தீக்ஷனா எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 பேரையுமே எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கேட்டகரியில் ஒருத்தங்க லீவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். அடுத்து அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி கூட ஒரு மேட்ச்சில் வந்து லீவ் பண்ணி பாருங்கள். அடுத்து முகமது நபியை பொறுத்தவரை அவர் பவுலிங் பண்ணி மட்டும்தான் அவர் வந்து ட்ரீம் டீமானது வர முடியும். ஸோ வென்யூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்டுகளில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருடைய செலெக்ஷன் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஜிஎல் இந்த மாதிரி டீம் ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஆனால் அந்த முகமது நபி, அதே மாதிரி ஃபெர்னாண்டோ, பிரிட்டேரியஸ், அதே மாதிரி உடானா, இப்படி நிறைய பேர் ஆல்ரவுண்டரில் இருக்கிறதுனால நீங்கள் நபியை எடுக்கிற பட்சத்தில் வேறு இவரும் லோவில் இருக்கிறதுனால ஒரு லோ பெர்சன்டேஜ்காரராக அங்கே நீங்கள் லீவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ கிராண்ட் லீகுக்கு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் முகமது நபியை இந்த கேட்டகரியில் இருந்து ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8.5 வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு மெயினான பிளேயர் தான் இருக்கிறாங்க. இதில் மெயினாக எல்லாரும் செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிஃபர்ட் தான். அவர் தான் ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டனில் இருக்கிறாரு. அவர் இந்த வென்யூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. ஆனால் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட இது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ கேல் மார்வல்ஸ் வந்து கல்லி மார்வல்ஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இதில் இவரை லீவ் பண்ணுங்கள். ஒரு இதில் ரிஸ்காக லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்மேனை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் அவர் கொஞ்சம் மிடில் ஆர்டர்லையும் வருவார். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு சாப்மேன் எடுத்துக்கோங்க. ஃபெர்னாண்டோ பொறுத்தவரை அவரால் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண முடியும். ஆனால் பவுலிங் வந்து அவருக்கு ஃபுல் ஓவர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் பேட்டிங்கில் எவ்வளோ பண்ணுறாரோ அதை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவர் ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த இதில் நீங்கள் ராஜபக்ஷாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெட் டு ஹெட்லையும் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு, வென்யூவில் ஒரு 40 ரன்ஸ் 2 மேட்சுக்கு அடிச்சிருக்கிறாரு. அவருடைய செலெக்ஷன் பெர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்குது. சப்போஸ் இவர் அடிச்சிடுறாரு அப்படின்னா நம்ம கிராண்ட் லீகுக்கு ஒரு ரிஸ்காக ட்ரை பண்ணுற ஒரு ஆள் வந்து ராஜபக்ஷா. இல்லை நீங்கள் சேஃபாக தான் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃபர்ட்டையும் சாப்மேனையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மஸ்ட்டாக ஒரு 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபெர்னாண்டோ, முகமது நபில கூட நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் 2 பேர் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்காங்க. கே பெரேரா, டிக்வாலா 2 பேருமே இருக்கிறாங்க. கே பெரேரா லாஸ்ட்டாக 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்துட்டாங்க. ஹெட்டுகளில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 இது வந்து வச்சுருக்குறாங்க. வென்யூவில் வந்து ஒரு 48 வரைக்கும் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு டீசன்ட் பிக்கில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்ரெசிவாக தான் ப்ளே பண்ணுவார். இந்த பிச் அவருக்கு சப்போர்ட் பண்ணது. சப்போஸ் இவர் வந்து சேஸின் பண்ணுறாரு, அதாவது இவங்க டீம் வந்து சேஸின் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இவர் அந்த இடத்துலையும் நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிஸ்காக பண்ணுறீங்கன்னா டிக்வாலாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிக்வாலாவை பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. அடுத்து பெரேராவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேருமே இந்த இடத்துல இருந்து வர நிறைய வாய்ப்பும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த 2 பேருமே லோ பர்சன்டில் இருக்காங்க. இந்த ஆர்ச்சி அப்படிங்கிறவங்க அவங்களும், அப்புறம் ஹேமானந்தா அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கிராண்ட் லீகுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மடசுங்கா பொறுத்தவரை அவர் வந்து இந்த வென்யூவில் வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் பெருசாக எடுக்கல. நான் ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு.
ஸோ செலெக்ஷன் பெர்சன்டேஜ் ரொம்ப லோவில் தான் இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இவர் பவர் பிளே போடுறாரான்னு மட்டும் பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் பவர் பிளேயில் பவுலருக்கு வந்து நல்ல ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ப்ராக்ரஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த இனிஷியல் பவர் பிளேயில் இவர் விக்கெட் எடுத்தால் உண்டு. ஃபஸ்ட்டு பிளேயில் ஒரே ஒரு இதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்கும்போது ஒரே ஒரு இதில் வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் ஹென்ட்ரிக்ஸ் வந்து இந்த மேட்சோடைய ஒரு மஸ்ட் பிக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவார். அது ஒன்று. ரெண்டாவது கேப்டன் வைஸ் கேப்டன் அளவு கூட பண்ணுவார். அவர் சேசினும் நல்லா தான் பண்ணுவார். இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸும் ஓரளவு நல்லா பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சம்டைம்ஸ் அடிக்க போய் விக்கெட் இழந்துக்கவும் செஞ்சிருவாருங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுறப்ப சேசினும் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் டீம் வந்துடுவார். கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கும் வர ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ உடானா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் அவருடைய இது. அதனால தான் கேப்டன் வந்து எல்லாருமே அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரீம் டீமாவது இந்த கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக அவரை லீவ் பண்ணுறீங்கன்னா வேற ஒரு ஆல்ரவுண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் இவர் வந்து ட்ரீம் டீமாவது எப்படியாவது வரதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பவுலிங் போட்டுருவார், பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருவார், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். அதே மாதிரி ஒரே ஒரு இதில் மட்டும் நீங்கள் இந்த ப்ரிட்டீரியஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவருடைய பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன் பெர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 4 ஓவர் போட்டுருவார், பேட்டினும் கொஞ்சம் அடிப்பார். ஸோ ஒரு டீமில் வந்து 2 பேரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து ஹை பெர்சன்ட்டில் தான் இருக்காங்க, 75 எபோவில் இருக்காங்க, இவங்க 75 பிலோ தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே இந்த கேட்டகரியிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அது இவங்களுடைய அந்த டீம் இன்னும் அன்னிச்சுன்னா அப்படி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறீங்கன்னா கண்டிப்பாக 2 பேரையும் இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஹென்ட்ரிக்ஸ் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதுலேருந்து ஒரு 3 to 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இசட் கான் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே லோ பெர்சன்ட்டில் தான் இருக்கிறாங்க. இவர் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணுறாரு. ஸோ ஒரு ட்ரம்ப் பிக்காக நம்ம இப்போ டாப் ஆர்டர் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா இவர் அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சப்போஸ் ஒரு 1 to 2 ஓவர் தான் இவர் போடுறாரு, 1 to 2 ஓவர் தான் போடுறாங்க. அந்த இதில் ஒரு ஓவருக்கு ஓவர் விக்கெட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த ஓவர் வந்து 3 to 4 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரம்ப் பிக்காக கிராண்ட் லீக்குக்கும் உங்களுடைய ஸ்மால் லீக்குக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இசட் கான், இவர் 4 ஓவரும் போட்டுருவார். இசட் கானை பொறுத்தவரை 4 ஓவர் போட்டுருவார். ஆனால் இந்த கேட்டகரி பொறுத்தவரை இசட் கான் இல்லைனா முஸ்தபர் ரஹ்மானில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் போதும். இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுங்க போதும். அதே மாதிரி இவங்க அந்த கே நாடிஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர். அதாவது ஆல்ரவுண்டர் பேட்டினும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா 100 2 டைம் அடிச்சிருக்கிறாங்க, 50 அடிச்சிருக்கிறாங்க 2 times. ஸோ இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிஸ்காக 2-3 விக்கெட் போகுது, இவளை திடீர்னு இறக்கி விட்டாங்கன்னா இவர் அந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இவங்க 2 பேருமே ட்ரம்ப் பிக் தான், விக்ரம் சிங்கே அப்புறம் நடிஷம். ஸோ ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து எப்படியும் 1 to 2 பேர் ட்ரீம் டீம் ஒருத்தியாக வந்துடுவாங்க. ஸோ இசட் கான் முஸ்தபர் ரஹ்மானில் ஒருத்தங்க, அதே மாதிரி விக்ரம் சிங்கையை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அடுத்து இவரை ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு டீமில். ஸோ 2 பேர் இந்த இதில் இருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேலிக்ஸ்க்கு வந்து ஒன்று கொடுத்து பாருங்கள். அது மாதிரி தீக்ஷனா வந்து ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் வீசி அளவுக்கு வர்றது கொஞ்சம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கான வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கும் சேர்த்து கொடுக்காதீங்க. இவரை ஒரு இதில் தனியாக ஒரு டீமில் எடுத்து நீங்கள் வேணால் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆவரேஜ் நல்லா வச்சுருக்காங்க, கெட்டு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் ஒரு ட்ரீம் டீம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவரை எடுத்தோடனே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இவரும் ஸ்டார்டிங்லேயே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் விக்கெட் சில டைம் இழந்துடுறாரு. இந்த வென்யூவில் அவருடைய இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ட்ரீம் டீம் தான் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்காக சிவிசி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து பாருங்கள். ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார்.
இவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா மட்டும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் இதில் தான். இந்த இதில் ஷிஃபர்ட்டுக்கு வென்யூ வந்து நல்லா அவருக்கு செட் ஆகிருக்குது. ஸோ அவருக்கு ஒரே ஒரு இதில் சிவிசி ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்மேனுக்கு ஒரு இதில் சேசிங் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி இந்த விக்ரமசிங்கேக்கு ஒரே ஒரு இதில் கண்டிப்பாக சிவிசி ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கான இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு கொடுக்கும்போது ஒரு லோ பெர்சன்ட்டில் கொடுக்குறீங்கன்னா இன்னொன்று ஹை பெர்சன்ட் பிளேயருக்கு அப்படி கொடுங்க. ரெண்டுமே லோ பெர்சன்ட்லேருந்து வர்றாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது ரேராக வருவாங்க. அடுத்து இந்த இசட் கானுக்கு வேணும்னா ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரவுண்டில் 4 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 50% கீழே மேக்ஸிமம் ஒரு 4 பேராவது வச்சுக்கோங்க. 4 to 5 பேருக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன அந்த மெயினான அந்த ட்ரம்ப் பிளேயர்ஸு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து உங்களுடைய கிராண்ட் லீகுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த இது வந்து ரேங்க் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கேயும் ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து நம்ம சில குறிப்பிட்ட மேட்சுக்கு போடுவோம், அதிலையும் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் மெம்பருக்கு மட்டும் அதில் வந்து வின் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. தேங்க்யூ.